கோவில் வாசல்ல கொலை செய்யப்பட்ட 2 ரவுடிகள் வழக்குல 13 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. காதலியோட கொலைக்கு பழி தீர்த்து விடுவானோன்ற பயத்துல நண்பனோட கதையை முடிச்ச ரவுடியோட பழி வாங்கும் படலம் இது. சென்னை கோட்டூர்புரம் கோவில் வாசலில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் அன்று தலைநகரையே ஸ்தம்பிக்க வைத்தது. சாலையில் கொப்பளித்து கிடக்கும் குருதிதான் நடந்த கோரத்திற்கு சான்று. கொல்லப்பட்டவர்கள் கோட்டூர்புரம் சித்ரா நகர் யூ பிளாக் பகுதியைச் சேர்ந்த அருண் மற்றும் படப்பை சுரேஷ். 26 வயதான இருவரும் ரவுடிகள். இவர்கள் மீது சுத்துப்பட்டு காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நெருங்கிய நண்பர்களான இவர்கள் சம்பவத்தன்று இரவு மதுபோதையில் நாகவல்லி அம்மன் கோவில் வாசலில் படுத்து கிடந்திருக்கிறார்கள். அப்போது பைக்கில் வந்த ஒரு மர்ம கும்பல் பொதுமக்கள் கண்ணெதிரே இருவரையும் வெட்டி கூறு போட்டிருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கோட்டூர்புரம் சித்ரா நகர் வே பிளாக் பகுதியைச் சேர்ந்த சுக்கு காஃபி சுரேஷ் என்ற ரவுடியின் கும்பல்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்பது உறுதியாகியிருக்கிறது. தொடர்ந்து நடந்த தீவிர தேடுதல் வேட்டையில் சுக்கு காஃபி சுரேஷ் உட்பட 13 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பெண்ணின் கொலை தொடர்பாக இந்த கொடூரம் அரங்கேறியது தெரிய வந்திருக்கிறது. ஆண்டு கேளம்பாக்கத்தைச் சேர்ந்த சாயின்ஷா என்ற 26 வயது பெண் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டார். சாயின்ஷா 14 வயதில் திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயானவர். பின் முதல் கணவன் இறந்துவிட இரண்டாவதாக விஜய் என்ற வாலிபரை கரம் பிடித்திருக்கிறார். ஆனால் விஜயும் ஒரு கட்டத்தில் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். அந்த மரணத்தில் சாயின்ஷாவும் சம்பந்தப்பட்டு இருப்பதாக சந்தேகங்கள் எழுந்தன. பின்னாளில் சாயின்ஷாவுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒருவர்தான் இறந்த விஜயின் தம்பி பாலவாக்கத்தைச் சேர்ந்த கார்த்தி. அண்ணியோடு நெருங்கி பழகி அண்ணனை கொன்றது யார் என அடிக்கடி கேட்டிருக்கிறார் கார்த்தி. ஒரு கட்டத்தில் கடுப்பான சாயின்ஷா, இப்படியே நச்சரித்தால் உன் அண்ணனுக்கு நடந்ததுதான் உனக்கும் என எச்சரித்துள்ளார். அந்த மிரட்டல்தான் கார்த்திக்கு சாயின்ஷா மீது இருந்த சந்தேகத்தை உறுதி செய்ய வைத்தது. உடனே ஸ்கெட்ச் போட்டு வீட்டில் தனிமையில் இருந்த சாயின்ஷாவை கழுத்தை நெரித்து கொன்றிருக்கிறார் கார்த்தி. அந்த கொலையில் கார்த்திக்கு உறுதுணையாக இருந்தவர்தான் சுக்கு காஃபி சுரேஷ். இதுவரை கூறிய அனைத்தும் போலீசாரின் ரிப்போர்ட்டில் பதிவான தகவல்கள். ஆனால் இதன் பின்னால் மற்றொரு உண்மை மறைந்திருப்பதை தற்போது நடந்த இரட்டை கொலை அம்பலமாக்கி இருக்கிறது. தற்போது கொல்லப்பட்ட அருணும் கைதான சுக்கு காஃபி சுரேஷும் உயிர் நண்பர்கள். இருவரும் சேர்ந்து பல அசைன்மெண்ட்டுகளை முடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் கணவனை இழந்த சாயின்ஷாவின் பல ஆண் நண்பர்களில் கொழுந்தனார் கார்த்தியோடு சேர்த்து சுக்கு காஃபி சுரேஷும் ஒருவராக இருந்துள்ளார். அப்படி இருவரும் பழகும்போது சுரேஷின் நண்பனான அருணோடும் சாயின்ஷாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போவே கண்ண கட்டுதே என்ற கதையாய் சுரேஷை கழற்றிவிட்டு அருணோடு உறவை வளர்த்திருக்கிறார் சாயின்ஷா. இது சுக்கு காஃபியை சூடாக்க சாயின்ஷாவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி ஏற்கனவே அண்ணனை கொன்ற கோபத்தில் இருந்த கார்த்தியுடன் கைகோர்த்து சாயின்ஷாவின் கதையை முடித்திருக்கிறார் சுரேஷ். இந்த கொலை சம்பவத்தில் சுரேஷும் கார்த்தியும் கைதாகி சிறைக்கு சென்றனர்.
ஆனால் காதலியை கொன்றவர்களின் மீதிருந்த ஆத்திரம் அருணுக்கு குறையவில்லை. சுக்கு காஃபியை எப்படியாவது தீர்த்து கட்ட நினைத்திருக்கிறார். அதன்படி அண்ணன் அர்ஜுன் என்பவரோடு சேர்ந்து சுக்கு காஃபிக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார் அருண். இந்த விஷயம் தெரிந்து சுதாரித்துக் கொண்ட சுரேஷ் காதலியை கொன்ற ஆத்திரத்தில் தன்னை கொல்வதற்குள் அருணையும் அவனது அண்ணனையும் கொலை செய்துவிட முடிவு செய்திருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று கோவிலில் படுத்திருந்த அருணையும் மற்றொரு நபரை அண்ணன் அர்ஜுன் என நினைத்து துடிக்க துடிக்க வெட்டி கொலை செய்திருக்கிறது சுக்கு காஃபி அண்ட் கோ. ஆனால் போலீசாரின் விசாரணையில்தான் அருணோடு சேர்ந்து கொல்லப்பட்டது அர்ஜுன் இல்லை, பிரபல ரவுடி படப்பை சுரேஷ் என தெரிந்திருக்கிறது. குவார்ட்டருக்கு ஆசைப்பட்டு வந்து குடிபோதையில் மயங்கி கிடந்ததால் உயிரை விட்டிருக்கிறார் சுரேஷ். அர்ஜுனுக்கு பதிலாக இருட்டில் ஆளை மாற்றி கொலை செய்திருக்கிறது இந்த சுக்கு காஃபி கும்பல். விசாரணை முடிவில் போலீசார் சுக்கு காஃபி சுரேஷ், விக்னேஷ், சண்முகம், ஜீவன், ராசுகுட்டி, மனோஜ், ஜெபஸ்டின், சித்தாஷாம், லோகேஷ்குமார், தருண், சூரிய பிரகாஷ் மற்றும் 2 சிறார்கள் என மொத்தம் 13 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் சுக்கு காஃபி சுரேஷ், விக்னேஷ், ராசுகுட்டி ஆகிய 3 நபர்களுக்கும் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. மூன்று வருடங்களாக உருண்டோடிய பெண்ணின் கொலை விவகாரம் முடிவில் 2 உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது. இனியும் ஒரு பலி நடக்காமல் இருக்க போலீசார் இந்த கும்பலுக்கு காப்பு கட்ட வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.